சிலுவையில் இப்படி தொங்குறாருல இயேசு, கை இப்படி நீட்டப்பட்டு ஆணி அடிக்கப்பட்டு தொங்குறாரு. ஆனால் நான் நினைக்கிறேன் இன்றைக்கும் இயேசுடைய கை இப்படி தான் இருக்குது. யார் வேணா வரலாம், யார் வேணா வரலாம். உங்களுக்கு எந்த தகுதியும் தேவையில்ல. இன்னும் கேட்டால் உங்கள் தகுதியெல்லாம் நீங்கள் இப்போ அதெல்லாம் அந்த பேச்செல்லாம் எடுத்தீங்கன்னா நீங்கள் தான் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க. ஆமாங்க, நான் பாவிங்க, நான் கடவுளுக்காக வாழலைங்க, தவறு செஞ்சிட்டேங்க, என்ன ஆசீர்வதிப்பாரான்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களை தான் ஆசீர்வதிப்பார். நீங்கள் இயேசுவின் மூலமாய் அவர் அண்டை வர வேண்டும். நான் சொல்லுகிறேன், எனக்கு பெரிய பேக்ரவுண்ட் இல்லைங்க, நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கலைங்க, எனக்கு நீங்கள் சொல்கிற கடவுள்லாம் ஒன்றும் பெருசாக தெரியாதுங்க, இதெல்லாம் புதுசாக இருக்குங்க எனக்கு. ஐயோ, நீங்கள் தாங்க பெஸ்ட்டு கேண்டிடேட்டு, ஈஸியாக வரலாம். சில நேரம் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இதையும் அதையும் ஹேங்கப் வச்சுன்னு இருக்கோம் பாருங்கள். இதை நம்பிக்கிட்டு அதை நம்பிக்கிட்டு இயேசுவை மட்டும் நம்பாமல் என்னென்னத்தையோ வச்சுன்னு இருப்போம் கூட கொசுருங்களை. ஆனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கிறீங்க, வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்ல. இயேசு உங்கள் பாவத்தை கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்தார். உங்களுக்காக பாவமானாருங்க, உங்களுக்காக சாபமானாருங்க. ஏங்க நீங்கள் தைரியமாய் கடவுளிடத்தில் வரலாம். உங்களை அந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறார். உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் வரணுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் அவர் போனார். ஏங்க அவர் போன இவ்வளோ தூரம்? வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள் முகத்தில் துப்புற அளவுக்கு அவர் ஏங்க அனுமதிக்கணும்? ஏன்னா ஒரு நாள் நம்ம முகம் பிரகாசிக்கணும். அதனால்தான் நமக்கு மகிமை வரணுங்க. அதனால தான் தேவன் இவ்வளோ தூரம் போனார். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் கடவுள் அண்டை வரலாம். அவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கற்பனை செய்கிறத விட அவர் ரொம்ப ஓவராக நேசிக்கிறார் உங்களை. இன்றைக்கே வரலாம். நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. நீங்கள் இல்லைங்க இதெல்லாம் சரி பண்ணிட்டு வரணுமா, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு வரணுமா, என்கிட்ட பல குறைகள் இருக்கே, அப்படியே குறைகளோடே வாங்க, உங்கள் பிள்ளைகளோடே வாங்க, உங்கள் பாவங்களோடே வாங்கங்க. அவர் உங்களை பாவங்களெல்லாம் சுத்திகரித்து சுத்தமாக்கி உங்களை மன்னித்து உங்களை மாற்றுவார். நீங்கள் உங்களை மாற்ற முடியாது, அதான் ட்ரை பண்ணிட்டீங்களே. அவர்கிட்ட வந்து பாருங்கள், அவர் உங்களை என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள், எப்படி உங்களை ஆசீர்வதிக்கிறார், எப்படி மாற்றுறாரு, எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்காக பெரிய ஒரு திட்டமே தேவன் ஏற்கனவே திட்டம் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கார். உங்களுக்காக சூப்பரான ஒரு எதிர்கால திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் அவர்களிடத்தில் வருவீர்களானால் ஒரே கண்டிஷன் தாங்க, இயேசுவின் மூலமாக வரணும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்று சொன்ன இந்த இயேசுவை மட்டும் நம்பிக்கிட்டு போதும். வேறு எதுவுமே வேறு கிறிஸ்தவர்களை நம்ப தேவையில்ல, பாஸ்டர் நம்ப தேவையில்ல, சபையை நம்ப தேவையில்ல,